நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டெய்னர்ல இருந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மேல இருக்கிற அந்த ராப்பர இந்த மாதிரி நம்ம பிச்சை எடுத்துடலாம். ஏற்கனவே கம்ஃபர்ட்ல நம்ம சூப்பரான ஒரு நைட் லேம்ப் ஷேட் அண்ட் ஃப்ளவர் வாஸ் மாரி பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இதுல பார்க்க போறோம். ஸோ ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் எப்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க உடனே அப்படியே வந்து YouTubeக்கு வந்து பார்க்க வேண்டிய சேனல் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல். நம்மகிட்ட 700 பிளஸ் வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. எல்லாமே சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸா உங்களுக்கு உதவும். நெறைய பேர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து கிராஃப்ட் ஐடியாஸ் கேட்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சேனல் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேரு நம்ம சேனல பார்த்து ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கம்ஃபர்ட் கண்டெய்னருடைய அந்த பாட்டம இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் டியூன் கட்டிங் பண்ணிட்டோம்னா, ரொம்ப அழகா இதோட சர்ஃபேஸ ஸ்மூத்தா இந்த மாரி நமக்கு கட் ஆயி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த கேப்ப ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு வாட்டர் கேனுனுடைய அந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்ல வந்து இந்த கம்ஃபர்ட்டினுடைய அந்த மவுத் பீஸ இதோட சேர்த்து இந்த மாரி அட்டாச் பண்ணிடுறோம். அத அட்டாச் பண்றதுக்காக ஃபெவிபாண்ட இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு 7 மினிட்ஸ் 2 லேயரையும் காய வச்சுட்டு 2த்தையும் இந்த மாதிரி ஒண்ணா ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் தேவையில்லாத சர்ஃபேஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, ரொம்ப அழகா இந்த ஷேப் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த கம்ஃபர்ட் பாட்டிலினுடைய அந்த சர்ஃபேஸ்க்கு ஃபுல்லா நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் குடுக்குறோம். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் இல்லன்னா டார்க் ப்ரவுன் இல்ல உங்களுக்கு எந்த கலர் உங்ககிட்ட இருக்கோ அத நீங்க அடிச்சிடலாம். அதே மாதிரி கலர் காம்பினேஷனோட வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் அத நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். நான் கம்ப்ளீட்டா இதுக்கு பிளாக் கலர் அவுட்டர் சைடுல மட்டும் குடுக்குறேன். இன்னர் சர்ஃபேஸ் எப்படியும் மறைய போகுது அப்படின்ற காரணத்துக்காக அதுக்கு நான் எந்த பெயிண்ட்டும் பண்ணல. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கேனுடைய அந்த கேப் பாட்டம்ல குடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு காப்பர் கலர் பெயிண்ட் குடுத்துடுறேன். பிளாக் வித் காப்பர், பிளாக் வித் ஆரஞ்ச், பிளாக் வித் yellow, பிளாக் வித் கோல்ட், பிளாக் வித் ரெட் இது எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு பிளாக்கோட எந்த கலர் வேணாலும் சூப்பரா வந்து மிங்கிள் ஆகும். அதனால உங்களுக்கு எந்த கலர் வந்து குடுக்கணுமோ, நீங்க அந்த மாதிரி குடுத்துக்கலாம். நான் காப்பர் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு கிளே எடுத்துக்கோங்க. அந்த கிளேல இதே மாதிரியே காப்பர் கலர நான் ஆட் பண்றேன். ஸோ தட் ஒரு காப்பர் கலர் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி காப்பர் கலர் டெக்ஸ்சர் அதுல வந்துரும். இல்லன்னா நீங்க இந்த கிளேல மிக்ஸ் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு இந்த நான் பண்றது கிளேல பண்றத நீங்களும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல நீங்க காப்பர் பெயிண்ட்டும் குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 2த்துல எது வேணாலும் நீங்க பண்ணலாம். இத நல்லா உருட்டுறதுக்காக ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் இல்ல ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு, அது மேல வந்து சூப்பரா வந்து இந்த மாதிரி மெலிசா இத திரட்டி நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருடைய அந்த பாட்டம் கட் பண்ணோம் இல்லையா? அது மேல இந்த கிளேவ இந்த மாதிரி நம்ம கம் ஒட்டி அதுக்கு மேல இத ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அழகா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா நமக்கு ஃபைன் டியூனா அழகா வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக இப்படி நம்ம ஒட்டிடுறோம். அதுக்கப்புறமா அது மேல நான் இந்த காப்பர் பெயிண்ட்டையும் அடிச்சுட்டேன். அப்புறம் இதுல இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இத அப்படியும் நீங்க விடலாம். இல்லன்னா நீங்க இதுல வேற ஏதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒட்டலாம். நான் இதுல பெர்ல்ஸ் வந்து ஒட்டப் போறேன். ஸோ நெறைய பேர் வந்து இந்த ரீயூஸ் ஐடியாக்காக காம்படிஷன்லாம் நடக்குது. ஸோ அதுல வந்து ஈஸியான பொருள் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டபொழுது, நான் இந்த ஐடியாவ உங்களுக்கு கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுவேன். உங்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி காம்படிஷன் ஏதாவது நடத்துறாங்க அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல, காலேஜஸ்ல நீங்க இந்த ஐடியாவ கண்டிப்பா யூஸ் பண்ணி பிரைஸோட வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல பெர்ல் இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் கிரியேட் பண்ணி அதுல கம் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் நம்ம பெர்ல் அட்டாச் பண்ணும்போது சூப்பரா இது அதுல பிளேஸ் ஆயிடும். இல்ல நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ஒட்டுறீங்க அப்படின்னா பிஞ்சு வந்துரும். ஸோ அதுக்கான ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு கேவிட்டி மாதிரி நம்ம உருவாக்கிட்டு, அப்புறம் அதுல ஒட்டும் பொழுது சூப்பரா இருக்கும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிராயிங் நான் குடுக்குறேன். டிராயிங் அப்படின்னு வரும்பொழுது நெறைய பேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்றதுனால, நீங்க தீமேட்டிக்கான நெறைய விஷயங்கள் இதுல வரையலாம். உதாரணத்துக்கு சேவ் சாயில் அந்த மாதிரி டாபிக் குடுத்துக்கிறாங்க. இல்லன்னா வந்து ரோட் சேஃப்டி அந்த மாரி குடுத்தாங்கன்னா, அது சம்பந்தமான விஷயங்கள இந்த கம்ஃபர்ட் பாட்டிலினுடைய இந்த இடத்துல நான் வரையறேன் இல்லையா? இந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி விஷயங்கள வரைஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய காம்படிஷன் டாபிக்கு ஏத்த மாதிரி நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ எனக்கு எந்த தீமும் இல்ல அப்படின்றதுனால, ஜஸ்ட் வந்து ஒரு ஹோம் டெக்கர் பீஸா இத யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நான் இதுல இந்த மாதிரி ஒரு ஷேப் காப்பர் கலர் வச்சு வரையறேன்.
ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்க. அடுத்து இதில வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளார் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக ரெட்டு, கிரிம்சன் ரெட் இல்லன்னா வந்து சால்மன் பிங்க் இந்த மாதிரி கலர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளார் அப்படின்னு வரையும் பொழுது, அது ஷேடிங் அப்படின்னு குடுக்கும் பொழுது, அந்த ஃப்ளார் ரொம்ப அழகா நமக்கு மாறிடும். ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர்ல இதுக்கு அழகா இந்த மாதிரி நான் வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சால்மன் பிங்க்ல இதில கொஞ்சம் டீட்டெயிலிங் குடுத்துட்டு, காப்பரையும் கொஞ்சம் இதில அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது அப்படியே இந்த தீமேட்டிக்கு அழகா வந்து மிங்கிள் ஆயிடும். ஸோ இப்ப ரெட் கலர் ஃபுல்லா அடிச்சுட்டு, இதுல அங்கங்க ரெட் கலர்ல டாட்ஸும் வந்து வச்சுடுறேன். ஸோ இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, பிளாக், காப்பர் அண்ட் ரெட். இதுல கிரீன் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, லீஃப்க்கான அந்த டெக்ஸ்சர் குடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். பட் நெறைய கலர் வரும்பொழுது இதோட அந்த அழகு அப்படின்றது போயிடும். ஒரு 3 கலர்ஸ் அதாவது 3 கலர் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா, ட்ரைக்ரோமேட்டிக் மாதிரி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பார்க்க நல்லாருக்கும். இல்லன்னா என்ன பண்ணிடணும், மொத்தமா எல்லா கலரையும் இன்வால்வ் பண்ணிடணும். ஸோ மல்டி கலரும் யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? இல்லன்னா வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ற மாரி பிளாக், காப்பர் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல நீங்க குடுத்தீங்கனாலே பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ஸோ எய்தர் டியூவல் கலர், மோனோக்ரோமேட்டிக் இல்லன்னா ட்ரைக்ரோமேட்டிக் இல்லன்னா மல்டி குரோமேட்டிக். ஓகேவா? அது எதுன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரெட் கலர் டாட்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமா, இதுலயும் வந்து காய வச்சதுக்கு அப்புறமா, நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு, இதுல பெர்லும் அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கான டெக்ஸ்சர் நான் சால்மன் பிங்க்ல கொஞ்சம் குடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அத லைட்டா இந்த மாதிரி அங்கங்க நம்ம பண்ணும்போது, அந்த ஃப்ளார்னுடைய டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறமா அதுல சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் காப்பர் கலர்லயும் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, ஃப்ளார் அப்படின்றது பார்க்கறதுக்கு ஒரு மாரி நல்ல அழகான ஒரு சூப்பர் ரெட்ல ஒரு சின்ன கிரிம்சன் கலரோட அந்த அட்டாச்மென்ட்டோட நல்லா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. வைப்ரன்ட்டா இருக்கும். ஸோ இத நம்ம என்னென்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீயூஸ் ஐடியானாலே அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ஃபர்ட்னா ஏதாவது லேம்ப் பண்ணுவோம். இல்லன்னா பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கார்டனிங் பொருளா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துமாவுமே இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க வந்து லேம்ப் ஷேட் மாதிரி உள்ள வந்து ஒரு சின்ன லேம்ப் வச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து என்ன பண்றீங்கன்னா, இது டாப்ல வந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு, பல்ப வந்து உள்ள அட்டாச் பண்ணிக்கலாம். குட்டி பல்ப் இருக்கும் இல்லையா? அத அட்டாச் பண்ணிட்டு, லேம்ப் ஷேட் மாதிரி நீங்க ஃப்ளோட் பண்ண விடலாம். இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்டனிங்க்கு அழகா இதுல மண்ணு கொட்டி, இதுல செடி வளர்க்கலாம். இல்ல இத ஃப்ளவர் வேஸா வச்சுக்கலாம். இல்லன்னா இதுல ஹோல்ஸ் அங்கங்க கிரியேட் பண்ணிட்டு, தூப் ஸ்டிக்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்சென்ஸ் ஸ்டிக்குன்னு சொல்ற ஊதுபத்தி ஸ்டிக்காவும் நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுல பெர்லும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ரியூஸ் அப்படின்றது வந்து அதாவது ரீயூஸ் அப்படின்றதுக்கான டைம் வந்தாச்சு. சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸா இத நம்ம யூஸ் பண்ணலாம். செடி வந்து வளர்க்குற மண்ணு கொட்டி பூச்செடி வளர்க்குற அந்த தொட்டியா வந்து நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டு வாசல்ல அந்த மாதிரி நீங்க வைக்கும்போது நல்லாருக்கும். அதே மாரி இது ஈஸிலி அட்டாச்சபிள். நீங்க பின்னாடி அப்படியே வந்து இத பென் ஸ்டாண்டா யூஸ் பண்றோமா, பின்னாடி டபுள் டேப் யூஸ் பண்ணிட்டு, அப்படியே உங்க செவுத்துலயும் நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளேயே நீங்க பொருள் எது வேணாலும் அழகா வந்து ஸ்டோரேஜ் பண்ணி செவுத்துல மாட்டி வைக்கலாம். ஸோ மல்டி பர்ப்பஸ் ரீயூஸ் ஐடியா ஃப்ரம் சிங்கிள் கம்ஃபர்ட் பாட்டில் கண்டெய்னர்ல இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க காம்படிஷனுக்கு இத கண்டிப்பா இந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணி பிரைஸ பேக் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ மறக்காம நீங்க லைக் பண்ணிட்டு, ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.